இலங்கைக்கு சுற்றுலா சென்ற இந்திய பெண் ஒருவர் அந்நாட்டின் கடற்கரைகளின் தூய்மையைக் கண்டு தான் அடைந்த வியப்பையும், அதே நேரம் இந்தியாவின் நிலைமையைக் கண்டு தான் அடைந்த மனவேதனையும் சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். இது தற்போது இணையத்தில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. பிரான்சில் வசிக்கும் இந்திய பெண்ணான மெஹைக் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ள வீடியோவில் இலங்கை பயண அனுபவங்களை குறிப்பிட்டுள்ளார். அதில் இந்திய கடற்கரைகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கை கடற்கரைகள் எவ்வளவு தூய்மையாக பராமரிக்கப்படுகின்றன என்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை என்னை வெட்கப்பட வைத்துவிட்டது என்று தனது உரையை தொடங்கிய அவர், பொருளாதார ரீதியாக பெரும் பின்னடைவை சந்தித்து திவாலானதாக அறிவிக்கப்பட்ட ஒரு சிறிய நாடு இது. இருப்பினும் இங்குள்ள கடற்கரைகள் மிகவும் தூய்மையாக உள்ளன. ஒரு பிளாஸ்டிக் போத்தலோ அல்லது சிறு கழிவுகளோ கூட கண்ணில் தென்படவில்லை என வியந்துள்ளார். இந்தியா பெரிய பொருளாதார மற்றும் அதிக வளங்களை கொண்ட நாடாக இருந்தும் எம்மால் ஏன் நமது கடற்கரைகளை இவ்வளவு தூய்மையாக வைத்திருக்க முடியவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தான் இந்தியாவை ஐரோப்பா போன்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடவில்லை என்றும், இந்தியாவை போன்றே வளர்ந்து வரும் நாடான இலங்கையுடனேயே ஒப்பிடுவதாகவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். பணம் மட்டுமே தூய்மைக்கு காரணம் அல்ல என்பது இப்போது தெளிவாகுகிறது. அப்படியென்றால் நமது சாக்குப்போக்கு என்ன? ஒருவேளை நாம் கேட்க விரும்பாத கசப்பான உண்மை நமது சமூக பொறுப்புணர்வின்மைதானா? உண்மையான பிரச்சனை எங்கே இருக்கிறது என அவர் தனது வீடியோவில் உருக்கமாக கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கையின் இயற்கை அழகு கடற்கரை பராமரிப்பும் இந்திய சுற்றுலா பயணிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் மெஹைக்கின் இந்த வீடியோ இந்திய தரப்பில் சுய பரிசோதனைக்கான ஒரு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது.